15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு தீமை இன்னைக்கு நன்மையா நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கும்னா, இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தீமை 15 வருஷத்தை தாண்டி கண்டிப்பா அது நன்மையா தான் வரும். சோ அதனால ரொம்ப போட்டு வருத்தாதீங்க. எப்படியும் ஆண்டவரே என்ன தண்டிச்சிடுவாரா, உடைச்சிடுவாரா? உண்மைதான். நமக்கு இப்போ பாவம் செய்யாதீங்கன்னு ஏன் சொல்றோம்? அங்க ஒரு தீ இருக்குது, ஒரு குழந்தை விளையாண்டே இருக்குது. அவன் போய் கையை வைக்க போகும்போது நம்ம சொல்றோம், டேய் அங்க தீ இருக்குடா, கை வைக்காதேன்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? தீயில கை வச்சா சுற்றுண்டா, அதுதானே சொல்றோம். அப்ப ஆண்டவர் நம்மள தப்பு பண்ணாதேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அது நெருப்புப்பா, அது அசுத்தம்பா, அது பிசாசு கொடுக்குற இன்விடேஷன்ப்பா. நீ அந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டேன்னா அவன் தனக்கு உரிமை பாராட்டிக்குவான். அதனால நீ தப்பு பண்ணாத. வாலிப தம்பி தங்கச்சியை பார்த்து நீ அப்படி பண்ணாத, நீ அப்படி பண்ணாத, ரொம்ப நேரம் போன் யூஸ் பண்ணாத, நீ யாருக்குமே எஸ்எம்எஸ் பண்ணாத, நீ ஓவரா பேசாத, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னா உன் மேல வெறுப்பு இல்ல. ஏன் அப்படின்னா நீ விழுந்துடாத. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஆரம்பிக்கும் போது ஈஸியா இருக்கும், ஆனா அது ஒன்னால கண்டினியூ பண்ண முடியாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? நீ உலகத்தினுடைய பிள்ளை இல்ல, நீ உலகத்தான மாதிரி உன்னை மாத்திக்க முடியாதுப்பா. அவன் என்ன வேணாலும் செய்வான். இப்ப பாருங்க, அவன் பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு சினிமா பார்த்துட்டு நாளைக்கு ஒரு சினிமாவை ஜாலியா போவான். ஆனா நீ பண்ண முடியுமா? ஒரு சினிமாவை பார்த்து வந்த உடனே உனக்கு மனசாட்சி உறுத்தாது. அவனுக்குள்ள கர்த்தர் இல்ல, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. நம்மளால அவன மாதிரி பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, நீ அப்படி பண்ணாதப்பா, வேண்டாம், அது உனக்கு ஆபத்தா மாறும். அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஞானமாய்